ஈரோட்டில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் மக்களை சந்தித்து உரையாற்ற இருக்கிறார். செப்டம்பர் 27க்கு பிறகு தமிழகத்தில் திறந்தவெளியில் நடைபெறக்கூடிய விஜயினுடைய முதல் மக்கள் சந்திப்பு. கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுவையில் மக்களை சந்தித்து அவர் பேசியிருந்தார். அதற்கு முன்பாக காஞ்சிபுரத்தில் உள்ளரங்கில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தற்போது திறந்தவெளியில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. என்ன பேசப் போகிறார் விஜய் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. மறுபுறத்தில் காலை 6 மணி முதலே தொண்டர்கள் விஜயமங்கலம் அந்த பகுதியில் கூட தொடங்கியிருக்கிறார்கள். ஒரு கட்டுக்கோப்பாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக இதை பார்க்க முடிகிறது. மைதானத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. தடுப்புகள் அமைக்கப்பட்டு தொண்டர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஒரு புறத்தில் விஜய் வருகைக்காக ஆரவாரம் செய்யும் தொண்டர்களுடைய காட்சிகளை பார்க்கிறோம். உற்சாகமாக நடனமாடி விஜயனுடைய வருகைக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்ட செங்கோட்டையன் இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சிக்கும் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். அவருடைய பலம் என்னவாக இருக்கிறது? மேற்கு மண்டலத்தில் நான் பலமாகத்தான் இருக்கிறேன் என்பதை நிரூபிக்கும் வகையிலான ஒரு கூட்டமாக இது பார்க்கப்படுகிறது. ஈரோட்டில் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் விஜய் பேசப் போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. விஜயனுடைய இந்த மக்கள் சந்திப்பில் விஜய் ஈரோடு தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டு பேசுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதே நேரத்தில் தேர்தல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களையும் அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரங்கில் நம்மோடு இணைக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் வீராசாமி. சார் வணக்கம். வணக்கம். விஜயனுடைய இந்த சந்திப்பில் என்னெல்லாம் பேச போகிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் புதுவையில் மக்களை சந்தித்து பேசிய விஜய் பாஜகவை குறை கூறினார். அதே நேரத்தில் திமுகவை குறை கூறினார். என்ஆர் காங்கிரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருந்தார். தற்போது இந்த சந்திப்பில் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு உங்களுடைய பார்வை? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஐயா விஜய் அவர்களோட மக்கள் சந்திப்பு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மிகுந்த வரவேற்பு ப்ளஸ் வந்து எதிர்பார்ப்போட தொண்டர்கள் ரசிகர்கள் நம்மளை மாதிரி ஊடகவியலாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த மண் சார்ந்த பிரச்சனைகளை பொதுவாக அவர் வந்து பேசுவார்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். ஈரோட்டில் வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாய பட்டறைகள் வந்து பிரச்சனைகள் இருக்குது, மஞ்சள் சார்ந்த விவசாயம் வந்து இருக்குது. இதை தாண்டி நிறைய வந்து தொழில்கள் வந்து அங்கே வந்து இருக்குது. ஸோ அதையும் வந்து அவர் பேசுவார். அதேமாதிரி பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் வந்து சொற்ப நேரம் தான் வந்து பேசினார். அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகப்படியான நேரங்கள் வந்து பேசுவார். தொண்டர்களுக்கு வந்து நிறைய கண்டென்ட்டை வந்து கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக மிகப்பெரிய ஒரு பிம்பமாக முகமாக இருந்தவர் வந்து இன்றைக்கி வந்து தாவேகாவில் வந்து இணைஞ்சிருக்கிறது வந்து தாவேகாவுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை வந்து சேர்க்கிறது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவரோட சொந்த பலத்தை அங்கே காட்டுறதுக்காகவும் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காரு. உள்ளபடி அதுக்கு வந்து நிறைய வந்து ஹோம்ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த தொண்டர்களுக்கும் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து அதிமுகலேருந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு ஐயா செங்கோட்டையன் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்கள பூஸ்டப் பண்ணுற மாதிரி நிறைய இந்த இடத்துல வந்து பேசுவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கணும். நிச்சயமா நீங்க குறிப்பிட்டது போல செங்கோட்டையினுடைய ரோல் ரொம்ப முக்கியமா பார்க்க முடியுது. ஜனவரிக்கு அப்புறம் ஆட்டத்தை பார்க்க போறீங்க, அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு வெளிப்படையாவே அறிவிச்சிருந்தாரு. இன்னும் பலர் அதிமுகவிலிருந்து இணைவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பும் கூட எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் மேற்கு மண்டலத்தில் மிக முக்கியமான ஒரு நகர்வா அதை பார்க்க முடியுது. குறிப்பா ஏற்கனவே பாஜக அங்கு வலிமையான ஒரு இடத்துல இருக்குது. அதே நேரத்தில் அதிமுகவுக்கும் வலிமை இருக்கிறது. திமுக அந்த இடத்தை எப்படியாச்சும் கைப்பற்றணும் அப்படின்ற தொடர்ச்சியாக முயற்சி மேற்கொள்ளுது. இப்ப விஜயனுடைய தாவேகா அந்த இடத்தை குறிவைக்குது. இதை ஒட்டுமொத்தமா 2026 தேர்தல் களம் அப்படின்றது எப்படி அமைய வாய்ப்பு இருக்கு? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழக தேர்தல் களம் பார்த்தீங்கன்னா இருமுனை போட்டிகளாக தான் பொதுவாக இருந்திருக்கு. நம்ம என்னதான் மும்முனை போட்டின்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும் மூன்றாவது அணி வலுவாக இருந்ததே இல்லை. இது முதல் முறையாக பார்த்தீங்கன்னா 4 முனை போட்டி நிலவரத்தை வந்து நம்ம வந்து கண்கூடாக பார்க்கலாம். அதிமுக திமுக வந்து இரு துருவங்களாக 2 அணிகளாக இருக்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து கடந்த 15 ஆண்டுகளாக யாரோடும் அவங்க வந்து கூட்டணியில் வந்து போகல. இந்த முறையும் வந்து அவங்க தனித்து தான் வந்து களம் காண்றாங்க. இப்போ ஐயா விஜய் வந்து இவரோட தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு அணியை வந்து கட்டமைக்கிறாரு. இன்னும் வந்து எலெக்ஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் இருக்கிறதுனால ஐயா விஜயோட கூட்டணியில் யார் வருவாங்கன்னு இன்னும் வரைக்கும் முடிவாகாததுனால 4 முனை போட்டி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா களம் வந்து இன்னும் வந்து சூடு பிடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா விஜய் அவர்கள் அரசியலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியல் வருகைக்கு அப்புறம் பெருவாரியான இளைஞர்கள் வந்து இன்றைக்கி அரசியலில் வந்து உத்வேகத்தோடு வந்து கலந்துக்கிட்டது வந்து நம்ம வந்து ஒரு பெரிய மூவாக தான் இன்றைக்கி வந்து பார்க்குறோம். இளைஞர்களை வந்து அரசியல் மயப்படுத்துறது வந்து இன்றைக்கி வந்து அத்தியாவசிய தேவையான ஒன்று. அதனால் அந்த இளைஞர்கள் வந்து தன் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஐயா வந்து விஜய் வந்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசுவார்னு சொல்லிட்டு நம்மளும் எதிர்பார்க்குறோம். இது வந்து இந்த தேர்தல் 2026 தேர்தல் வந்து தமிழக அரசியல் களத்தில் வந்து ஒரு முக்கியமான தேர்தலாக அமையும்னு நான் பார்க்குறேன்.
நீங்க குறிப்பிட்டது போல இளைஞர்களை அரசியல் படுத்துவது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளி இருக்கு. தொடர்ச்சியா விஜயனுடைய எல்லா கூட்டங்கள்லையும் மிகப்பெரிய விமர்சனமாக வைக்கப்பட்டது அந்த தொண்டர்களுடைய நடவடிக்கைகள். மரத்து மேல ஏறாங்க, மின்மாற்றி மேல ஏறாங்க, தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கு தொடர்ந்து போறாங்க, இப்படி பல விஷயங்களை குற்றச்சாட்டுகளா வச்சாங்க. புதுவையில் நடந்த அந்த கூட்டம், தற்போது இங்கு நடக்கக்கூடிய இந்த கூட்டம், இந்த ஏற்பாடுகளை ஒப்பிட்டு பார்க்கிறப்ப கடந்த கூட்டங்களுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசத்தை உணர முடியுதுன்னு பாக்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறை கொடுத்த கிட்டத்தட்ட 84 நிபந்தனைகள் வந்து பெருவாரியான நிபந்தனைகள் அவங்க வந்து பூர்த்தி பண்ணியிருக்காங்க. நிறைய செய்திகள் நமக்கே வந்து மகிழ்ச்சி அளிக்குது. என்னன்னா, இப்போ ஒரு அரசியல் கட்சியை தாண்டி ஒரு மனித கூட்டம் வந்து ஒரு இடத்துல கூடுறாங்க. அது திருவிழாவாக இருக்கலாம், பொதுக்கூட்டமாக இருக்கலாம், பொது நிகழ்வாக இருக்கலாம், அரசு விழாக்களாக இருக்கலாம், எந்த மாதிரி நிகழ்வுகள் இருந்தாலும் பொதுமக்கள் வந்து சங்கமிக்கின்ற ஒரு இடத்துல வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசினோட கடமை. அதே நேரத்தில் வந்து அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வந்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ண வந்து இவங்களோட அரசியல் கட்சிகளோட அந்த அமைப்புகளோட கடமை. இதுல இந்த கடமையிலேருந்து யாரும் வந்து பின்வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். அதை ஒட்டி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுக்கு வந்து சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணிக்கிறதா நம்ம பார்க்குறோம். இப்போ கூட சமீபத்தில் செய்தி சொன்னாங்க, கிட்டத்தட்ட 2 லட்சம் வாட்டர் பாட்டில் வந்து தயார் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க, செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நாற்காலிகள் வந்து போடுவாங்க. வந்து தாவேகாவோட கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக வருகின்ற குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா சேர்களை வந்து உடைக்கிறாங்க, சேர்கள் வந்து சேதப்படுத்துகிறாங்க, நாற்காலிகளை சேதப்படுத்துகிறாங்கன்னு சொன்னதுனால அதை ஒட்டியா இல்லை வந்து ரொம்ப குறுகிய நாளில் இவங்க வச்சதுனால சேர் போடலையான்னு தெரியல. பட் கம்ஃபர்டபுளாக எல்லாரும் வந்து இருக்கையில் வந்து தரையில் அமர்ற மாதிரி விரிப்புகள் போட்டு தரையில் வந்து அமர வச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல முன்னேற்பாடு தான் பார்க்கணும். அதே நேரத்தில் வந்துட்டு இவங்க வந்து திரும்பி வந்துட்டு வரவங்க இவ்வளோ சேஃபாக வந்தவங்க திருப்பி வந்து சேஃபாக போகிறதையும் வந்து அவங்க என்ஷோர் பண்ணிங்களா. இதில் வந்து வருகின்ற தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் வந்து முக்கிய பங்கு இருக்குது. என்னதான் கட்சி வந்து ஒரு கட்டமைப்பாக ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு கூட்டத்தை நடத்தினாலும் அவங்களோட சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் வந்து இந்த இடத்துல வந்து கடைபிடிக்கணும். இப்போ வரைக்கும் எந்த விதமான வந்து அசம்பாவிதம் இல்லாமல் நல்லபடியாக இந்த விழா வந்து இந்த பொதுக்கூட்டம் வந்து அரங்கேற்றிருக்கிறத நம்ம வந்து கண்கூடா பார்க்கிறோம். தொடர்ந்து பேசுவோம் திரு மணிகண்டன் வீராசாமி. அதற்கு முன்பாக சென்னை குளத்தூர் JKM காலனியில் 25